நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நண்பர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேர்தல் அறிக்கை. இந்த தேர்தல் களத்தில் பல்வேறு விதமான தேர்தல் அறிக்கைகள் முன்வைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தேர்தல் களத்தில் பெரும் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை ஒவ்வொரு துறை சார்ந்தும் எப்படி தன்னுடைய கடந்த காலத்தின் கொள்கைகள், லட்சியங்கள், சாதனைகளின் அடிப்படையில் அதன் நீட்சியாகவும் தொடர்ச்சியாகவும் மட்டுமல்ல, அதை விரிவுபடுத்தக்கூடிய பல்வேறு புதிய திட்டங்களோடு தமிழ்நாட்டினுடைய எதிர்கால தமிழகத்தினுடைய வரைபடத்தை எழுதி கொண்டிருக்கிறது என்பதற்கு அதனுடைய ஒவ்வொரு பக்கமும் சாட்சியமாக அமைந்திருக்கிறது. அந்த தேர்தல் அறிக்கையின் சில முக்கியமான பக்கங்களைத்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். முக்கியமாக தமிழ் வளர்ச்சி, இது தேர்தல் அறிக்கையினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி. அதாவது தமிழ் வளர்ச்சிக்காக காலந்தோறும் என்னென்ன தேவைகள் இருக்கின்றனவோ அந்த தேவைகளை தனது ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் முன்வைத்திருக்கிறது. எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் அதை நிறைவேற்றியும் காட்டியிருக்கிறது. இன்றைக்கு தமிழ் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டில் தமிழ் நிலை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலங்கள் தான். அதிலும் முக்கியமாக கடந்த 5 வருடங்களில் திராவிட மாடல் ஆட்சி தமிழுக்கு ஆற்றிய பங்கு மகத்தானது. அந்த பங்கினை நாம் புரிந்து கொள்வது என்பது எப்படி ஒரு நவீன தமிழையும் நம்முடைய பழந்தமிழையும் சங்க இலக்கியங்களையும் நவீன தமிழ் இலக்கியங்களையும் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கும் அவற்றை ஆவணங்களாக பாதுகாப்பதற்கும் இந்த அரசு என்னென்ன செய்திருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொண்டால்தான் இந்த அரசு மட்டும்தான் தமிழுக்கான அரசு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். திமுக மட்டும்தான் தமிழை காத்து நின்றிருக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அப்படி பார்க்கிற போது கடந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழ் இலக்கியங்களை உலக மொழிகளுக்கு மொழிபெயர்ப்பது, அதே போல பன்னாட்டு புத்தக கண்காட்சிகள், மாவட்டம் தோறும் புத்தக கண்காட்சிகளை நடத்துவது, எழுத்தாளர்களுக்கு அதாவது சாகித்ய அகாடமி, செம்மொழி போன்ற உயர் விருதுகளை பெற்ற எழுத்தாளர்களுக்கு கனவு இல்லம் வழங்குவது, இப்படி பல திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தியது. கலைமாமணி போன்ற விருதுகளோடு சேர்த்து இலக்கிய மாமணி என்ற உயரிய பரிசு தொகை கொண்ட விருதுகளையும் இந்த அரசு வழங்கியது. அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் சாகித்ய அகாடமிக்கு நிகரான ஒரு உயரிய விருதையும் இந்த அரசு ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. இப்போது இந்த தேர்தல் அறிக்கையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முக்கியமாக மொழி போராட்டம், அதுதான் நம்முடைய தமிழ் உணர்வினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம். இந்த மொழி போராட்டத்தை நினைவு கூறக்கூடிய வகையில் அரிய ஆவணங்களுடன் பொள்ளாச்சியில் ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்ற ஒரு மகத்தான அறிவிப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை முன்வைக்கிறது. ஏன் பொள்ளாச்சியில் இது அமைக்கப்படுகிறது என்று சொன்னால், மொழிப்போரில் மிகப்பெரிய தியாகங்களை செய்த ஒரு இடம் பொள்ளாச்சி. அங்குதான் பல மாணவர்கள் துப்பாக்கிச் சூட்டிற்கு பலியாகி இறந்தார்கள் என்ற வரலாற்றை நாம் மறந்துவிட முடியாது. அங்கு இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்படுகிறது. அதோடு சேர்ந்து நீங்கள் செம்மொழி மாநாட்டினை நடத்துவதையும் இந்த தேர்தல் அறிக்கை ஒரு பிரகடனமாக முன்வைத்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் எவ்வாறு செவ்வியல் இலக்கியங்களையும் நவீன இலக்கியங்களையும் இந்த ஒரு செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்தில் அவற்றை ஆவணப்படுத்துவது, தமிழ்நாட்டின் பல்வேறு விதமான பேச்சு வழக்குகள், மொழிகள் ஆகியவற்றை எப்படி ஆவணப்படுத்தி அவற்றை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு செல்வது, உலகம் முழுக்க பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கைகளை அமைப்பது, அதோடு மிகச்சிறந்த முனைவர் பட்ட ஆய்வேடுகளை மேற்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு 5 பேருக்கு வருடந்தோறும் ஒரு பரிசு தொகையுடன் கூடிய விருதுகளை அளிப்பது, பள்ளிகளில் தமிழ் மொழி கற்பித்தலுக்கான சிறப்பு ஏற்பாடுகளை செய்வது, இப்படியாக தமிழினுடைய வளர்ச்சிக்காக, தமிழினுடைய மேன்மைக்காக பல திட்டங்களை இந்த அரசு அமைத்திருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க அதே போல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நூலகங்கள், அறிவுசார் மையங்களை அமைத்து தமிழ்நாட்டை ஒரு மிகப்பெரிய அறிவு பூங்காவாக மாற்றுவதற்கும் இந்த அரசு பல்வேறு அறிவிப்புகளை செய்திருக்கிறது. அந்த வகையில் வரப்போகிற தேர்தல் என்பது தமிழுக்கான அரசை தேர்ந்தெடுக்கிற ஒரு தேர்தலாக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அளிக்கிற வாக்குகள் என்பது அது தமிழுக்கு அளிக்கிற வாக்குகள், தமிழ் பண்பாட்டிற்கும் தமிழ் மொழிக்கும் அளிக்கிற வாக்குகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். திருக்குறளை நாம் சின்ன வகுப்பிலிருந்து படித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் வளர வளர அதே திருக்குறள் தான், ஆனால் நமக்கு புதிய புதிய பொருள்கள் பிடிபடுகின்றன. திருக்குறள் அத்தனை செய்திகளை தனக்குள் உள்ளடக்கி இருக்கிறது. அதனை முழுமையாக புரிந்து கொள்ள நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது.
செய்நன்றி அறிதல் என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. எல்லோரும் ஓரளவுக்கு அறிந்த அதிகாரம்தான் அறத்துப்பாலிலே இடம்பெற்றிருக்கிறது. அதில் வருகிற நன்றி மறப்பது நன்றன்று என்கிற குறளை பெரும்பாலும் மக்களும் அறிந்திருப்பார்கள். ஆனால் அந்த அதிகாரத்தில் வருகிற 2 குறட்பாக்களில் வள்ளுவர் பயன்படுத்தி இருக்கிற 2 தொடர்கள் நம்மை சிந்திக்க வைக்கின்ற தொடர்களாக இருக்கின்றன. அந்த அதிகாரத்தின் முதல் குறளே இப்படித்தான் தொடங்குகிறது. செய்யாமல் செய்த உதவிக்கு என்று தொடங்குகிறது. வையகமும் வானகமும் கூட அதற்கு ஈடாகாது. எந்த உதவிக்கு? செய்யாமல் செய்த உதவிக்கு. உதவி என்றால் செய்கிற உதவிதான். அது என்ன செய்யாமல் செய்த உதவி என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது ஒரு பாடல் உண்டு, தாய்மானவர் பாடலில் தூங்காமல் தூங்கி என்று அவர் சொல்லுவார். அந்த தூக்கம் என்பது தூங்காமல் தூங்குவது, அரிதுயில் என்று அதனை தமிழிலும் சொல்லுவார்கள். அதுபோல இது என்ன புதிதாக இருக்கிறதே, செய்யாமல் செய்த உதவி என்று கருதுகிற போது மறுபடியும் 3வது குறட்பாவில் அதே மாதிரி இன்னொரு தொடர் வருகிறது. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது அந்த குறள் முடியும். இப்போது நாம் இதை பார்க்கலாம். பயன்தூக்கார் செய்த உதவி. பயன்தூக்கார் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? செய்யாமல் செய்த உதவி என்பதற்கு என்ன பொருள்? ஆழ்ந்து படித்தால் ஒரு பெரிய செய்தியை வள்ளுவர் இந்த குறட்பாக்களில் இந்த தொடர்களின் மூலம் சொல்லியிருக்கிறார் என்பது நமக்கு புரியும். செய்யாமல் செய்த உதவி என்பது வேறொன்றுமல்ல, தனக்கு இதுவரையில் அவருக்கு எந்த நன்மையும் செய்யாதிருக்கும் போது அவர் நமக்கு செய்கிற உதவி. பொதுவாக உதவி செய்கிறவர்கள் 2 அடிப்படையில் செய்யக்கூடும் என்பதுதான். ஒன்று, நாம் எப்போதாவது அவர்களுக்கு உதவி இருப்போம். எனவே இப்போது அவர்களுக்கு உதவுகிற வாய்ப்பு வரலாம், உதவலாம். ஒன்று. சிலர் உதவி இருந்தாலும் உதவ மாட்டார்கள், அது வேறு. பயன் பெற்றவர்கள் இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு யார் தனக்கு நன்மை செய்தார்களோ அவர்களுக்கு இப்போது நன்மை செய்வது, இது ஒன்று. இன்னொன்று, உதவி செய்கிற போதே இதனால் என்ன பயன் என்று எண்ணி பார்த்து உதவி செய்வது. இன்றைக்கு இவனுக்கு செய்தால் நாளைக்கு நமக்கு கிடைக்கும். நாம் 2ஐயும் பார்க்க வேண்டும். நேற்று செய்த உதவிக்காக இன்றைக்கு உதவுகிறவர்கள், நாளைக்கு கிடைக்கக்கூடிய உதவிக்காக இன்றைக்கு உதவுகிறவர்கள். எனவே நேற்று நாளை என்கிற 2ஐயும் நெஞ்சில் வைத்து கொண்டு இன்றைக்கு உதவுவது. செய்யாமல் செய்த உதவி என்றால் இதுவரையில் நாம் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை, செய்யாமல் இருக்கிற போதும் அவர்கள் உதவி செய்கிறார்கள் என்பதுதான். எந்த உதவியும் நாம் செய்ததில்லை, நேற்று அவர்களுக்கு நாம் உதவியதில்லை, ஆனால் அவர்கள் இன்று உதவுகிறார்கள். இன்னொருவர் யார் என்றால், நேற்று நாமும் அவருக்கு உதவியதில்லை, அவரும் நமக்கு உதவியதில்லை, ஆனால் இன்றைக்கு உதவி செய்தால் நாளைக்கு பயன் வரும் என்று கருதி செய்வது, அதுதான் பயன் தூக்குதல் என்றான். என்ன பயன் என்று எண்ணி பார்த்து செய்வது. எனவே இந்த 2 உதவியும் இருக்கிறதே, நமக்கு செய்தவர்களுக்காக நாம் செய்கிறோம் என்பதும், இவர்களுக்கு உதவி செய்தால் நாளைக்கு நமக்கு பயன் கிடைக்கும் என்பதும், 2மே ஒரு விதமான வணிகம்தான் என்று வள்ளுவர் கருதி இருக்கக்கூடும். எதையும் எதிர்பார்க்காமல், தனக்கு இவன் உதவி இருக்கிறானா இல்லையா என்று எண்ணாமல், உதவுவதால் நாளைக்கு நமக்கு பயன் வருமா வராவா என்று கருதி பார்க்காமல், கணக்கு பார்க்காமல் செய்கிற உதவி இருக்கிறதே, அதுதான். அப்படி செய்யாமல் செய்த உதவியும் பயன் தூக்காமல் செய்த உதவியும் தான் வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது என்றும் அந்த நன்மை கடலில் பெரிது என்றும் வள்ளுவர் சொல்லுகிறார். இந்த குறட்பாக்களை எண்ணுகிற போது புறநானூற்றில் ஒரு வரி சட்டென்று நினைவுக்கு வருகிறது. ஆய் அண்டிரன் என்று ஒரு மன்னன் இருந்தான். அவன் எல்லோருக்கும் நல்லவைகளை செய்தான். அவனை பற்றி பாடிய ஏணிச்சேரி முடமோசியார் என்கிற புலவர் சொல்லுவார், இவன் செய்வதெல்லாம் இதனுடைய பலனை அடுத்த பிறவியில் பெற்றுக்கொள்ளலாம் என்கிற இம்மை செய்வது மறுமைக்காம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அலன். ஆய் அண்டிரன் மன்னன் இருக்கிறானே, இவன் அறத்தை வைத்து வியாபாரம் செய்கிறவன் இல்லை, நன்மை செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது செய்கிறான் என்று சொல்லுவார். அதுபோலத்தான் நாம் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டிய தொடர்கள் செய்யாமல் செய்த உதவியாகவும் பயன் தூக்காமல் செய்த உதவியாகவும் உதவிகள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவர் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக.
குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ கர்ப்பிணிகளுக்கு வந்து டெட்னஸ் டாக்சைடு டிடி செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வந்து வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி வந்து பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக வந்து ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த அருவா கத்தி எதா இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும், டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம், மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறைய விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தா அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தா ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது.
இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப ஈஸியானது, கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா, தடுப்பூசியோட வேலை எங்க, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட வேலை எங்க? ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா, அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.